இல்லை எனக்கு புரியலை. பதட்டம் ஆயிட்டாங்களா? யார் பதட்டமான அந்த கண்டஸ்டன்ஸா? இந்த நிகழ்ச்சியை பார்க்குற மக்களும் அங்கே தொகுத்து வழங்குற பிக் பாஸும் தாங்க இந்த வாரம் அவங்கள பண்ணுறதை பார்த்து பதட்டமானது. உள்ளே இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸ் எவங்க பதட்டமாக இருந்தான்? எல்லாம் பயங்கரமாக இருந்தானுங்க, கொடூரமாக இருந்தானுங்க, ஜாம்பிஸ் மாதிரி இருந்தானுங்க. இவர் ஏதாச்சும் நல்ல விதமாக 4 வார்த்தை சொல்லுவார், ஒரு நம்பிக்கையோடு இன்றைக்கி எபிசோடை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா எல்லாரும் பதட்டம் ஆயிட்டாங்க. ஏன்னா முட்டு கொடுக்குறீங்களா? உங்கள் ஆட்களுக்கு முட்டு கொடுக்குறீங்களா மக்கள் மத்தியில்? ஏன்னா வெளியில் பல பேர் ரெட் கார்டு கொடுங்கன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் என்னடா இங்கே பதட்டம் ஆயிட்டாங்கன்றீங்க, நார்மலைஸ் பண்ணுறீங்களோ? இந்த கிருமி கேரக்டர் கொடுத்துருந்தாங்க இல்லையா சுபிக்ஷாவுக்கு. சுபிக்ஷாவுடைய கேரக்டர் நாகேஷ் கதாபாத்திரம், திருவிளையாடல் படத்தில் வர நாகேஷ், திருவிளையாடல் தான் நினைக்கிறேன். அவர் ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருப்பார். ஏன்னா அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வேலையை அந்த நாட்டு அரசர் கொடுத்துருப்பார். அவர் பேசிக்காக ஒரு புலவர், இன்னொரு புலவர், தலை சிறந்த ஒரு புலவர் வருவார். அவர் இது வரைக்கும் யாருமே பாட்டு மூலமாக தோக்கடிச்சதே கிடையாது, சரிங்களா? அவருக்கும் இவருக்கும் காம்படிஷன். ஸோ இவர் ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இருப்பார், ரொம்ப டென்ஷனாக இருப்பார். அப்போ தான் போய் சிவன்கிட்ட வேண்டுவார், சொக்கா சொக்கான்னு சொல்லி கூப்பிடுவார். சிவபெருமான் வருவார், அவர் பாடுவார். நிறைய அந்த படமே சூப்பராக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் நாகேஷ் கேரக்டர். இதை சுபிக்ஷாவுக்கு கொடுத்துருந்தாங்க. ஐயா என்ன சொல்கிறாரு, விஜய் சேதுபதி ஐயா என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டுக்குள்ளே பதட்டமான ஒரு கேரக்டர் ஒருத்தருக்கு தான் நம்ம கொடுத்தோம். அந்த கேரக்டர் பேர் கிருமி. அந்த கிருமி மற்றவங்களை கடிச்சிருச்சா? கிருமி முதல்ல எப்படி கடிக்கும்? கிருமி மற்றவங்களை கடிச்சிருச்சான்னு தெரியல, எல்லாருமே பதட்டமாயிட்டாங்க. சீரியஸாகவே புரியலை இங்கே. ஓகே சரி, எல்லாருமே பதட்டமாயிட்டாங்க. இது அவங்களுக்கு சொல்லலை, இவர் நமக்கு சொல்கிறாரு. மக்களாகிய முட்டாள்ஸ் இருக்கோம்ல, நமக்கு சொல்கிறாரு. அங்கே எல்லாரும் பதட்டமாயிட்டாங்க, கோவத்தில் பண்ணிட்டாங்க, டென்ஷன் ஆகி பண்ணிட்டாங்க, டென்ஷனில் பேசிட்டாங்க. நார்மலைஸ் பண்ணுறது தான். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இது நார்மலைஸ் பண்ணுறது தான். அடுத்து என்ன சொல்கிறாரு, யாராச்சும் பாயிண்ட்டு பிடிச்சி பேசினாலும் பதட்டம், யாருக்காச்சும் பாராட்டு கிடைச்சாலும் பதட்டம். பாயிண்ட்டை பிடிச்சி பேசினாலும் பதட்டம் அப்படின்னும் பொழுது எனக்கு பார்வதி அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. ஏன்னா அரோரா பாயிண்ட்டாக பேசும்போது பார்வதி பயந்துட்டாங்க, ஒன்றுமே பேச முடியல. எல்லாரும் அந்த இடத்துல அரோரா தெரிச்சு ஓடினாங்க சொல்கிறாங்க. அரோரா தெரிச்சு ஓடலை, அரோரா பேசி மொக்க பண்ணிட்டு ஓடினாங்க. அது ஓடலை, இனிமேல் உங்கள்கிட்டலாம் பேசி என்னடி பிரயோஜனம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க போனாங்க. அந்த இடத்துல பதட்டமானது பார்வதி, பாயிண்ட்டாக பேசுனது அரோரா. இது ஒரு கிளாரிஃபிகேஷன் மக்களுக்கு இல்லை, அது பார்வதி சப்போர்ட்டர்ஸ்க்கு இல்லை. அது அடுத்து பாராட்டு பெற்றாலும் பதட்டம். யாரை சொல்கிறாருன்னு தெரில. அந்த வீட்டில் யாருக்குமே இன்னொருத்தர் பாராட்டு வாங்கிறது பிடிக்கல. முக்கியமாக விக்கல்ஸ் இருக்கார் இல்லையா, விக்கல்ஸ் அவர்கள் தான் கூட இருக்கிறவங்க ஓவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுல ரொம்பவே குறிக்கோளாக இருக்கக்கூடிய ஒரு ஆள். கடைசியாக என்ன சொல்கிறாரு, அந்த மொத்த பதட்டத்தையும் ஒரு வெள்ளை பக்கெட்டில் போட்டு ரொப்பி நடு வீட்டில் கொண்டு போய் வைப்போமா அப்படின்றார். ஸோ வியானாவுடைய அந்த ஒரு பக்கெட் மேட்ரு இன்டைரக்டாக அவர் அட்ரஸ் பண்ணுறாரு. அதில் பேச போகிறார். இதில் வியானாவுக்கு பயங்கரமான ரோஸ்ட் இருக்குது அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு. இன்றைக்கி ஆக்சுவலாக எவிக்ஷன் கூட நம்ம எதிர்பார்த்த ஆட்கள் வரலை. எனக்கெல்லாம் பார்வதி அனுப்பணும்னு நினச்சேன், ஆனால் அது நடக்கலை. சரி, அவங்க இல்லைனாலும் இன்னும் 2 பேர் இருக்காங்க, அவங்க போவாங்கன்னு நினச்சா அவங்களும் போகல. யார் போகிறாங்கன்றதை அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். அன்ஃபேராக ஃபேரான்றதை நம்ம பேசுவோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் விஜய் சேதுபதி இந்த விஷயங்களை சொல்லியிருக்கார். மேலும் அவர் கேட்க வேண்டியது இந்த வாரம் பிக் பாஸை ட்ரீட் பண்ண விதம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோமோ நடக்கும்போது பின்னாடி நிறைய சீன்ஸ் காட்டுறாங்க. சுபிக்ஷா நகை எடுத்தது, இவர் பிரஜனுக்கும் கானா வினோத்துக்கும் நடந்த சண்டை, இப்படி நிறைய விஷயங்கள் காட்டுறாங்க. இவர் கமருதீன் அந்த நகையை எடுத்துகிட்டு ஓடினது. ஆனால் திவ்யா அந்த இடத்துல காணும், திவ்யாவை காட்டலை. நிறைய பேரை அங்கே அவாய்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ விஜய் சேதுபதி அவர்கள் இன்றைக்கி என்ன பேச போகிறாரு சீரியஸாகவே தெரியல. மெயினாக பிக் பாஸ் அவர்களை அந்த கண்டஸ்டன்ஸ் துளியும் கூட ரெஸ்பெக்ட் பண்ணலை, பயம் இல்லை. பயத்தை தாண்டி அவங்களுடைய ஈகோ தான் அங்கே வெளியில் விளையாடிட்டுருக்கு. இதுதான் கேமுன்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் என்னை கேட்டால் விஜய் சேதுபதி ஆரம்பத்தில் இருந்தே ஒரு கண்டிப்பு கொடுத்துருந்தாருன்னா இது நடந்திருக்காது, இவ்வளோ தூரம் வந்திருக்காது. நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டோங்க. ரெட் கார்டை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸ் ஒரே போஸ்ட்டாக போடுறாரு சோகமாக.
இன்டெரக்டாக சொல்கிறாப்புல இவனுங்க எல்லாமே டீமன்ஸ் தான், எவனுமே ஏஞ்சல்ஸ் கிடையாது, அடுத்த வாரம் ஏஞ்சல் வெர்சஸ் டீமன் டாஸ்க் வைக்கலாம். நிறைய அந்த மாதிரி சேனலுடைய ஒரு ஒரு வெளியிலேருந்து எக்ஸ்டர்னல் அழுத்தம் வந்தாலும் சேனல் வந்து திவாகர் அனுப்பிச்சிட்டாங்க. எப்படியோ திவாகர் வந்து கேஸ்ட் வச்சுலாம் பேசுறதுனால அனுப்பிட்டாங்க. மற்றபடி பார்வதியும் அனுப்பிட்டா சேனலுக்கு பெரிய பேக் ஃபயரு, கண்டென்ட் வராது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் பார்வதியை வீட்டுக்குள்ளே வச்சுருக்கலாம். எனக்கு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. சீசன் 3 வந்து பயங்கர வெனமாக இருந்துச்சு. எப்போ வரைக்கும்னா வனிதா அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும். எனக்கு கேட்டால் வனிதாலாம் எவ்வளோ மேலுன்னு நான் சொல்லுவேன் பார்வதியை கம்பேர் பண்ணால். ஸோ என்றைக்கு வனிதா அந்த வீட்டை விட்டு வெளில போனாங்களோ அதுக்கப்புறம் தான் அந்த சீசன் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீசன் அப்படின்னு வந்துச்சு. 1 and only பெஸ்ட் சீசன். அந்த அளவுக்கான என்டர்டைன்மெண்ட் ஃபன்னு, வெஞ்சன்ஸ் கிடையாது, யாருக்குள்ளேயும் யாரையும் வந்து அட்டாக் பண்ணி விளையாடணுன்ற எண்ணம் கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு சீசன். இப்போ வரைக்கும் அந்த சீசன் பேர் எடுத்து நிற்கிது. அதுக்கப்புறமா சீசன் 3 மாதிரி எந்த சீசனுமே என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கல அப்படின்னு இப்போ வரைக்கும் மக்கள் பேசிகிட்டு இருக்காங்கன்னா, ஒரு நெகட்டிவான பர்சன், ஒரே ஒரு நெகட்டிவான பர்சன் அந்த வீட்டில் இருந்தாங்க, அமுச்சு விட்டாங்க. ஆனால் இப்போ இருக்கிற இந்த சீசன் 9ல் இப்போ 16 பேர் இருக்காங்களா, அதில் 10 பேர் நெகட்டிவான ஆட்கள் தான் இருக்காங்க. அப்போ 10 பேரும் தூக்கி வெளில போட்டால் ஷோ என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கவலை அவங்களுக்கு இருக்குது. ஸோ அதனால தான் பார்வதியை காப்பாற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்வதி இந்த வாரம் வெளியில் போகலை. இந்த வாரம் போகலைன்னா கடைசியாக அவங்க ஃபைனல்ஸ் தான் வந்து நிற்க போகிறாங்க. அது வந்து தெரிஞ்சிச்சு. டாப் 5ல் பார்வதி இருக்க போகிறாங்க. ஸோ அடுத்த ப்ரோமோவில் தெரிஞ்சிடும் என்ன அவர் வந்து எக்ஸாக்டாக யாரெல்லாம் கேட்குறாரு, என்னெல்லாம் பேச போகிறாருன்றது தெரிஞ்சிடும். ஆனால் இந்த பதட்டமாயிட்டாங்கன்னு சொன்னார் பார்த்தீங்களா, அதை மட்டும் என்னால் ஏற்றுக்கவே முடியாது. இங்கே எவனும் பதட்டத்தில் பண்ணல, வேணும்னு தான் பண்ணுறாங்க, ஈகோவில் பண்ணுறாங்க. ஈகோ ஆயிட்டாங்கன்னு சொல்லணும். பதட்டம் ஆயிட்டாங்கன்னா அப்போ வந்து நீங்கள் மக்கள் மத்தியில் அவங்க டென்ஷன் ஆகிட்டாங்க, பதட்டம் ஆகிட்டாங்க, அதனால் அவங்க அந்த மாதிரி பண்ணிட்டாங்க, நீங்கள் ஏதோ சப்பக்கட்டு கட்டுற மாதிரி இருக்குது. ஓகே, நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.